அன்பு குழந்தையே, இன்று இந்த முருகன் உன் வாழ்க்கையில் நீ பட்ட அத்தனை கஷ்டங்களும் மருந்தாக உன்னை தேடி வருகின்ற ஒரு புதிய உறவு உன் வாழ்க்கையில் வரப்போகின்றார். உறவை அடையாளம் காட்டித்தர வந்திருக்கின்றேன் என்றேன். இந்த அப்பன் தரும் எப்போது வேண்டுமென்று சொல்லிவிடாதே. வேண்டாம் என்று சொல்லிவிட்டு என் பிள்ளை, இந்த முருகன் உன்னோடு பேசுகின்ற ஒவ்வொரு நொடியிலுமாக உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகின்றேன் என்கின்ற எண்ணத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு உன்னோடு இந்த முருகன் பேசவில்லை. உன் மனது தெளிவு பெற வேண்டும். தேவையில்லாத விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடாது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அப்பன் உன்னிடத்தில் பேச வேண்டும் வந்திருக்கின்றேன். ஏனென்றால் நினைத்த வெற்றியை அடைய முடியாமல் என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த குழப்பமான சூழ்நிலைகளும் ஒரு காரணமாக இருக்கின்றது. எது வேண்டுமென்று இந்த முருகனிடம் கையேந்தி நின்றாயோ, எது வேண்டுமென்று இந்த முருகனிடம் பல பிரார்த்தனைகளை வைத்தாயோ, என் பிள்ளை அதையெல்லாம் அடியேந்தி என் முன்னால் வந்து நீ கேட்டாயோ, உனக்கு நல்ல வாழ்க்கையாக்கி கொடுக்க போகின்றேன். நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதில் என்னென்ன நன்மைகள் இருக்கிறது, என்னென்ன தீமைகள் இருக்கின்றது, இதை நடத்தலாமா நடத்த வேண்டாமா என்பது போன்ற ஒட்டுமொத்த ஆச்சரியத்தையும் செய்துவிட்ட பிறகுதான் என் பிள்ளை உன் முன்னால் அதை கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நான் கேட்கின்றோம் என்பதற்காக இங்கு எதுவும் நடந்து விடுவது கிடையாது. என் பிள்ளையே, அந்த நேரத்தில் நீ எந்த ஒரு விஷயத்தை எல்லாம் உன் வாழ்க்கையில் ஆக்கிவிட வேண்டும் நல்லபடியாக என்று துடித்தாயோ, அந்த விஷயமெல்லாம் தாமதமாக உனக்கு கிடைக்கப் போகின்றது. இந்த முருகன் அதை பற்றி யோசித்து உனக்கு கொடுப்பதுதான் இதற்கான முடிவு, இதற்கான காரணம் என்பதையும் நீ புரிந்து கொள். எது தாமதமானாலும் அதை நினைத்து வருத்தப்படாமல் சந்தோஷப்படு. எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது என்பதையும் புரிந்து கொண்டு என் பிள்ளை மன மகிழ்ச்சியோடு இரு. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மனமகிழ்ச்சி உன்னை தேடி வரும் என்பதை முதலில் நம்பு. இந்த வாழ்க்கையில் எத்தனையோ உறவுகள் நம்மை சுற்றி இருந்தாலுமே அவரிடத்திலிருந்து நமக்கு கிடைத்தது எல்லாம் ஏமாற்றம்தான். இவர்கள் நமக்கு செய்தது எல்லாம் துரோகம்தான் என்று சொல்லி மனம் வருந்தி கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, நான் சொல்வதுபடி இனி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். அதனால் உன் மனதிலும் பல நல்ல மாற்றங்களும் பல நல்ல திருப்பங்களும் ஏற்படும். எவ்வளவோ பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் உன்னுடைய மனது அதையெல்லாம் எதிர்கொள்ள எந்த அளவிற்கு தயாராக இருந்ததோ அந்த அளவிற்கு இனியும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கின்ற விஷயங்களை சரி செய்திட நீ எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் உன்னை சுற்றி வந்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ கடந்து நீ செல்ல வேண்டும். நல்ல மனநிலையோடு எந்த இடத்திலும் நிற்க பழகிப்பார். ஒரு பிரச்சனை வந்தவுடன் ஒரு மூலையில் முடங்கி கிடப்பேன் என்று சொல்வதை விட, என் பிள்ளை என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த முருகன் எனக்கு துணை நிற்கும் போது நான் எழுந்து நிற்பேன் என்று தைரியமாக நீ சொல்ல வேண்டும். அப்போதுதான் இந்த முருகன் எனக்கு அது பெருமை அல்லவா, உன் அப்பன் எனக்கு அது மகிழ்ச்சி அல்லவா. இதை புரிந்து கொண்டு எந்த இடத்திலும் இந்த முருகனின் பிள்ளை என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும். இத்தனையும் இந்த காலமும் இந்த ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் சந்தித்த உனக்கு நான் வாழ்க்கையில் நம் மீது உண்மையான அன்பு கொண்டு உன் வாழ்க்கை முழுமைக்கும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உறவு உன்னை தேடி நீ அலைந்து கொண்டிருக்கின்றாய். அப்பேற்பட்ட உறவு உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்து விட்டது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையை உனக்கு முழுமையாக்கிவிடும். என்னதான் பிரச்சனைகளை என் பிள்ளை சமாளிக்க தெரிந்தாலும் இது போன்ற ஒரு உறவு
என் பிள்ளை உனக்கு நம்மோடு இருக்கிறது என்றால் எதையும் எதிர்கொள்கின்ற துணிவும் நமக்கு வந்துவிடும். என் தங்க பிள்ளையே, நமக்கு என்ன நடந்தாலும் கேட்பதற்கு நமக்காக ஒருவர் இருக்கின்றார். நம் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்கள் நம்மை சுற்றி வந்தாலும் நமக்கென்று வருத்தப்படக்கூடிய ஒருவர் இருக்கின்றார் என்று சொல்லி உனக்குள் தோன்றுகின்ற அளவிற்கு ஒரு புதிய உறவை நீ தேடுகின்றாய். அப்பேற்பட்ட புதிய உறவு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வரத்தான் செய்யும். இத்தனை காலமும் நீ ஏங்கிய உன்னுடைய தவிப்பு என்னவென்று நான் உனக்கு நிச்சயமாக அறிய வைக்கப் போகின்றேன். இந்த முருகனிடத்தில் மடியேந்தி நின்றாய் அல்லவா? அப்பா, எப்படியாவது என் வாழ்க்கையில் இந்த விஷயத்தை மட்டும் எனக்கு செய்து கொடுங்கள், பூர்த்தியாக்கி கொடுங்கள் என்று நான் உன்னையே கதி என்று வந்திருக்கிறேன் என்று நீ என்னிடம் வந்து வேண்டுதல் வைத்தாய் அல்லவா? உன் வாழ்க்கையில் எனக்கு துணையாக இருக்கின்ற ஒருவரை நிச்சயமாக சேர்த்துவிடு என்று சொன்ன உன்னுடைய இந்த வார்த்தைக்கு பலனாக இந்த முருகன் இன்று இங்கு உன்னிடத்தில் சேர்க்க வந்திருக்கிறேன். இதுவெல்லாம் எங்கே நடக்கும் என்று சந்தேகித்த போதுதான் உன் வாழ்க்கையில் இது தேவைப்படுகிறது என்றால் அதை நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன். இதனால் நான் உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் நடக்கும். ஏனென்றால் அதை சர்வ நிச்சயமாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். எல்லா நிலையிலும் இருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்கக்கூடிய கட்டாயம் இப்போது வந்துவிட்டது. எல்லா சூழ்நிலையில் இருந்தும் உனக்கு நிரந்தரம் அல்ல என்பதை புரிய வைக்கக்கூடிய நேரமும் இப்போது உனக்கு வந்துவிட்டது. இந்த கந்தனை வணங்கிய பிறகு நீ எப்போதும் எல்லோரிடத்திலும் பணிவோடும் கனிவோடும் என் பிள்ளை அன்போடும் நடந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு பிரச்சனைகளையும் என் பிள்ளை கருத்தில் கொண்டு தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் பற்றி நீ சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். சிந்தித்து கொண்டிருக்க கூடாது. உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, அது உன் வாழ்க்கையை செழுமையாக்கும் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும். என்னுடைய பார்வையில் இருக்கின்ற உனக்கு எந்த கஷ்டங்களும் இருக்காது. நான் எப்போதும் உன்னை காத்து நிற்பேன். அதை தாண்டியும் ஒரு பிரச்சனை வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகிறது என்றால் அதையும் நான் சரி செய்து கொடுப்பேன். என் தங்க பிள்ளை, எல்லாவற்றிற்கும் ஏதாவது ஒரு தீர்வு நிச்சயமாக உனக்கு உண்டு. பிரச்சனை என்ற ஒன்று வருகிறது என்றால் அதற்கு தீர்வு என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்வரக்கூடிய நாட்களில் நீ இதையெல்லாம் முதலில் புரிந்து கொண்டு என் பிள்ளை உணர்ந்து கொண்டால் போதும். இந்த வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளையும் நீ கண்டு பயப்பட வேண்டாம். என் பிள்ளை, யாராலும் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் கண்டு நடக்கும் என்று எங்கிருந்தாவது யார் வந்து நமக்கு எதை செய்வார்கள் என்று யோசிக்கின்ற நேரத்தில் இப்படியெல்லாம் கூட உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று நிச்சயமாக தெய்வம் உனக்கு ஒரு நாள் உணர்த்தி காட்டும். எதிர்பாராத போது நான் உனக்கு தெய்வம் எனக்காகத்தான் வாழ்க்கையில் இத்தனை வேதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்தது என்று நாம் வாழ்க்கையில் அனுப்புகின்ற இந்த புதிய உறவானது எக்காலத்திலும் உன்னை விட்டு விலகாத ஒரு உறவாக இருக்கும். எந்த நேரத்திலும் உனக்கு உறுதுணையாக நின்று உன்னுடைய கஷ்டங்களை பங்கு எடுத்துக் கொள்வதில் என் பிள்ளை உனக்கு ஒரு உறவாக இருக்கும். இந்த உறவை கண்டாலே உன்னுடைய மனதிற்குள் சந்தோஷம் நிச்சயமாக பிறந்துவிடும். எப்பேற்பட்ட காலத்திலும் நம்மை காத்திட இவர்கள் இனி எந்த காலத்திலும் நம்மை கைவிட மாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும். இத்தனை சந்தோஷத்தையும் ஒன்று சேர உனக்கு கொடுக்க நினைக்கின்ற இந்த முருகனை நினைத்து நீ எப்போதும் மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். என் பிள்ளை, நீ யாரையும் எப்போதும் தவறாக நினைத்து விடக்கூடாது. அப்படியே நாம் நல்லவர்களை நிச்சயமாக தவறாக புரிந்து கொண்டாலும் அவருடைய நன்னடக்கத்தை அதை உனக்கு காண்பித்து கொடுத்துவிடும். அதனால் எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு அவரவருக்கு என் பிள்ளை நீ இருக்கின்ற உண்மையான குணங்கள் என்னவென்பதையும் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல நீ வாழ பழகு. ஏமாற்றங்கள் எப்போதும் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். உனக்கு எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருந்தால் இந்த ஏமாற்றங்கள் எதுவும் உனக்கு பெரிதாக தோன்றியிருக்காது. அதனால் எதை நினைத்தும் வருத்தப்படாமல், எந்த ஒரு விஷயத்தை நினைத்தும் கலங்காமல், உன்னோடு உனக்கான நல்ல உறவை உன் கைகளில் வந்து
சேர்க்க இந்த முருகன் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு நீ இருந்துவிட்டால் போதும். நிச்சயமாக உனக்கு யாருமே இல்லை என்றாலும் நான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். இந்த முருகன் நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக எதுவும் நடக்காது என்பது எல்லாம் நல்லபடியாக நடந்துவிடும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த முருகனின் ஆசீர்வாதம் எப்போதும் கிடைத்து கொண்டே இருந்து கொண்டிருக்கும்.